விஜய் படம்னாலே பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்க இந்த நிலைமையில விஜய் நடிக்கிற இப்போ கோட் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை பற்றி இந்த வீடியோவில் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தனுஷும் விஜய் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக பேசியிருந்தாங்க. அதை பற்றி இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி தமிழ் சினிமா நடக்கிற எல்லா விஷயத்தையும் நைட்டு ஒரே நோட்டிஃபிகேஷனில் உங்கள் செல்லுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டைட்டில் வைப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இங்கிலீஷில் வச்சாங்க. இது இந்த படத்துக்கு பெரிய டிசம்பர் ஈவெண்ட் ஆயிடுச்சுன்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரில. பட் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வாங்குவாங்கல்ல, இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குவாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் டைட்டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் பண்ணிட்டாங்களா. அது இவ்வளோ காசு தான் கொடுப்போம் இந்த படத்தை தாங்க அப்படிங்கிற விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தளபதி 68 இந்த கோட் படத்தோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரி செஞ்சிடும். இருந்தாலும் இப்படி பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் ரஜினி என்ன பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வீடியோ போட்டிருப்போம். தலைவர் 172 படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க போதும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். பட் இந்த ரெட் ஜெயிண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஜினியோட 172வது படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணுறாங்கல்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் அடுத்து எடுக்க போகிற படத்தை எங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜுக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாராம். அப்படி இருந்துமே ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போக்குள்ள ரஜினி நடிக்கிற எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ விட்டு பதியிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜனவரி 12 மாற்றுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் வெளியாச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக வளத்தில் வெளியில் கூடாதுன்னு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுதாங்க. அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை விஜய் வந்து பார்த்துருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய ரீச் வந்து பார்த்தீங்கன்னா அடையும், அதுக்கப்புறம் இந்த படக்குழுக்களுக்கு பேர வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படத்தை தயாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தனுஷோட அந்த படத்தை தயாரித்த டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காராம். ஸோ இன்றைக்கி சினிமா உலகத்தில் என்ன நடக்கிறத உங்களை வந்து சேர்த்துட்டேன். இதே மாதிரி நாளைக்கும் என்ன நடக்கிறத கண்டிப்பாக நான் வந்து சேர்ப்பேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 8 o'clock to 9 o'clock வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கு நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்கள் கார்த்தி.